Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம முட்டை சேர்க்காம மேங்கோ மூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய மாம்பழம், 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அகர் இல்லைனா ஜெலட்டின், 2 கப்பு ஹெவி விப்பிங் க்ரீம், கால் கப்பு இல்லைனா உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சுகர், ஆப்ஷனலாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதுக்கு நம்ம 2 பெரிய மாம்பழம் எடுத்திருக்கோம். உங்களை மாம்பழத்தை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சுகர் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாம்பழமே நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1/4 கப்பு சுகர் போதும். இதை வந்து அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அகர் எடுத்துக்கலாம். அகருக்கு பதிலாக ஜெலட்டின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஜெலட்டின் வந்து வெஜிடேரியன் கிடையாது, அது அனிமல் ப்ராடக்ட்டு. அதனால் அதுக்கு பதிலாக நான் அகர் எடுக்கிறேன். இது வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாம்பழ விழுதோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கட்டியெல்லாம் போகிறது வரைக்கும் கலக்கணும். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சானா, ஒரு 10 நிமிஷம் வச்சானா அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உருக்கணும். இதை அகர் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் வைக்கலாம். உங்கள்கிட்ட ஒருவேளை மைக்ரோவேவ் இல்லைன்னா லைட்டாக அடுப்பில் வச்சு அதை உருக்கிக்கலாம். இது இப்போ மைக்ரோவேவ்லேருந்து எடுத்தாச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆகிறதுக்கு வரைக்கும் விடணும். சூடாக வந்து அதில் கலந்துடக்கூடாது. இது நான் விப் பண்ண போகிற பவுல் வந்து நான் ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்திருக்கேன் ஒரு 10 நிமிஷம். ஸோ அதுவும் ஜில்லுன்னு இருந்தால் தான் இந்த க்ரீம் வந்து நல்லா விப் ஆகும். இதில் 2 கப்பு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற க்ரீமும் ஃப்ரிட்ஜ்லேருந்து தான் எடுக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும். முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியெல்லாம் வச்சிடக்கூடாது. இப்போ இந்த க்ரீமை நல்லா பீட் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் ஹேண்ட் விஸ்க் வச்சே பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும். அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு விஸ்க் பண்ணுங்கள். ஏன்னா ஜில்லுன்னு இருந்தால் தான் அது நல்லா விஸ்க் ஆகும். அது வந்து சூடாயிடுச்சு இல்லை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சுன்னா விஸ்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் விஸ்க் பண்ணணும். அதை நான் வந்து கன்சிஸ்டன்சி வரும்போது காமிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டிஃப் பீக்ஸு. அப்படியே ஃப்ளோ ஆகாமல் அப்படியே நிற்கிது இல்லையா, இதுதான் ஸ்டிஃப் பீக்ஸு. இப்போ இது வந்து முடிஞ்சிடுச்சு, நல்ல விப் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணலாம். நான் 1/4 கப்பு போடுறேன். இங்கே உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க மேங்கோ. இதெல்லாம் கலந்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கலந்தால் போதும். ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கிளாஸில் செட் பண்ணலாம். இது வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும். ஸோ நைட் ஃபுல்லாக இது ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் கொஞ்சம் செட் ஆகும். இது அடுத்த நாள் எடுத்தாச்சு. மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மாம்பழத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.